பட் ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் ஏன் வருது, எவ்வளோ நாள் இருக்க போகுது, எப்போ சரியாகுமா இல்லையான்றதே ஒரு டவுட்டில் இருக்கும். இந்த அலோபீஷியா ஏரியாட்டான்றது பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, இந்த ஹேர் ஃபாலிக்கல் வந்து க்ரோத் வந்து இட் ஸ்டாப்ஸ். ஸோ இதில் வந்து மோஸ்ட் கீ இஸ் த அசஸ்மெண்ட். பட் இந்த அலோபீஷியா ஏரியாட்டாலாம் இருக்கும்போது அதர் ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ் ஆல்சோ வருதான்றதும் செக் பண்ணும். ஸோ இந்த ஆனியன் ஜூஸ் இதெல்லாம் வந்து தேய்ச்சோன்னா தே ஃபீல் தட் ஹேர் வந்து க்ரோ ஆகுது. பட் தட் இஸ் நாட் ஸோ. அது வந்து இட்ஸ் மோர் லைக் அன் இரிட்டன்ட். ஈவன் நம்மளோட பழைய ராமசாமிலாம் இருந்தார் இல்லைங்களா, அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அலோபீஷியா யூனிவர்சாலிஸ். அலோபீஷியா டோட்டாலிஸ்னால் தலையில் வருது, யூனிவர்சாலிஸ்னால் வந்து எல்லாமே போயிடுது, பாடியில் எந்த இடத்துலையுமே ஹேர் இருக்குது. ஸோ ஆட்டோ இம்யூன் டைப் ஆஃப் ஹேர் லாஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அதில் நம்ம வந்து காமனஸ்ட்டாக பார்க்குறது வந்து நம்மளோட ப்ராக்டிஸில் இஸ் கால் அலோபீஷியா ஏரியாட்டான்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு காயின் சைஸில் சின்னதாக ரவுண்டில் ஹேர் போகிறது. பட் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் ஏன் வருது, எவ்வளோ நாள் இருக்க போகுது, எப்போ சரியாகுமா இல்லையான்றதே ஒரு டவுட்டில் இருக்கும். ஜஸ்ட் லைக் நம்மளுக்கு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் சோ மெனி டிஃப்ரெண்ட் கண்டிஷன் லைக் சோரியாசிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்து போயிட்டுருக்கு. இந்த அலோபீஷியா ஏரியாட்டான்றது பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, இந்த ஹேர் ஃபாலிக்கல் வந்து க்ரோத் வந்து இட் ஸ்டாப்ஸ். பாடியே வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் தட் ஃப்ரம் ஹேப்பனிங். அப்போ அந்த இடத்துல வந்து ரவுண்டாக உள்ள வந்து ஹேர் வந்து க்ரோ ஆகாமல் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அசஸ் பண்ணால் தான் தெரியும். இது ஃபுல்லாக வெளியிலேருந்து அப்படியே ஓவராலாக பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் உள்ளே அசஸ் பண்ணி பார்க்குறேன்னா உள்ளே வந்து இந்த ட்ரைகோஸ்கோப் நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கோம். இந்த ட்ரைகோஸ்கோப்பிலாம் பண்ணும்போது வேறு கிளாசிக்கல் சைன்ஸ், இந்த கிளாசிக்கல் சைன்ஸ்லாம் பிக்கப் பண்ணோன்னா அந்த ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் பர்டிகுலர் இந்த அலோபீஷியா ஏரியாட்டா ப்ரோக்ரஸ் ஆகுதா, இல்லை ஹேர் வந்து திருப்பி க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து மாற்றி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதில் வந்து மோஸ்ட் கீ இஸ் த அசஸ்மெண்ட். பட் இந்த அலோபீஷியா ஏரியாட்டெல்லாம் இருக்கும்போது அதர் ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ் ஆல்சோ வருதான்றதும் செக் பண்ணும். ஸோ இது நல்ல கிராஸ் எவாலுவேஷன் வந்து பண்ணிட்டு தான் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அலோபீஷியா அந்த ரவுண்டு புழு வெட்டுவா உடனே அந்த ஆனியன் எடுத்து தேய்ப்பாங்க. ஸோ இந்த ஆனியன் ஜூஸ் இதெல்லாம் வந்து தேய்ச்சோன்னா தே ஃபீல் தட் ஹேர் வந்து க்ரோ ஆகுதுன்று. பட் தட் இஸ் நாட் ஸோ. அது வந்து இட்ஸ் மோர் லைக் அன் இரிட்டன்ட். இந்த ஸ்கேல்ப் இரிட்டேஷன் காஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் தென் அது வந்து வி கனாட் ஜென்ரலி சே இட் ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ வி ஹேவ் டு ட்ரீட் இட் ப்ராப்பர்லி. அந்த அலோபீஷியா ஏரியாட்டா வந்து சின்னதாக ரவுண்டாக வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. பட் இஃப் இட் கம்ஸ் த்ரூ அவுட் நிறைய ஃபுல்லாக அங்கங்கே ஸ்கேல்ப் ஃபுல்லாக வந்துச்சுன்னா அது ஒரு கண்டிஷன் போயிடும். அதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா அது ஃபுல்லாகவே ஹேர் போயிடும். அது பாடியில் இருக்க எந்த ஹேர் வேணாலும் இன்வால்வ் பண்ணலாம். நம்மளோட ஐப்ரோ போகலாம், மிஸ்டாஷ், பியர்டு எங்கே வேணாலும் போகலாம். ஃபுல் பாடியிலையும் ஹேரே இல்லாமல் கூட ஆகும். ஈவன் நம்மளோட பழைய ராமசாமிலாம் இருந்தார் இல்லைங்களா, அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அலோபீஷியா யூனிவர்சாலிஸ். அலோபீஷியா டோட்டாலிஸ்னால் தலையில் வருது, யூனிவர்சாலிஸ்னால் வந்து எல்லாமே போயிடுது, பாடியில் எந்த இடத்துலையுமே ஹேர் இருக்குது. பட் அந்த கண்டிஷன்லாம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ட்ரீட். இட்ஸ் லைக் எனி அதர் ஆட்டோஇம்யூன் கண்டிஷன். இப்போ இன்னொரு டைப் ஆஃப் அலோபீஷியா இருக்குது, அதாவது போஸ்ட் பர்ன்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து தீப்புண் ஆனதுக்கப்புறம் வந்து ஹேர் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சைடில் இப்போ லாஸ்ட் 2 weeks பேக் ஆல்சோ நம்ம ஒரு பேஷண்ட் வி டிட் அ சர்ஜரி. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இடத்துல சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க தீப்புண்ணாகி ஒரு இடத்துல இருக்கிற ஹேர் ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த இடத்துல இருக்கிற ஹேர் மட்டும், மற்ற இடத்துல ஹேர் நல்லா இருக்குது. அதனால் அவங்களால வந்து முடியெல்லாம் சீவி நார்மலாக வைக்க முடியல. ஸோ அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரியில் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் மெயின் பார்ட். அதில் வந்து இந்த ஹேர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இது மோர் ஆஃப் காஸ்மெட்டிக் கரெக்ஷனோட இட்ஸ் மோர் ஆஃப் ஒரு ரீகன்ஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஹேர் வச்சா எடுக்குமா அப்படின்றது ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணுவோம். அப்படி சப்போஸ் அந்த ஹேர் எடுக்காத ஸ்கின் வந்து சரியா இல்லை, ரொம்ப தின்ட் அவுட் ஆயிடுச்சு, ரொம்ப ஸ்கார்டாக இருக்குன்னா அந்த ஸ்கின்னை வந்து வி ஹாவ் டு பிரிங் பேக் த டெக்ஸ்சர். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபேட் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணலாம். நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட், நம்ம வயிறுலையோ தையிலையோ இருக்கிற ஃபேட் எடுத்து அந்த ஸ்கின்னுக்கு அடியில் இன்ஜெக்ட் ஆகும்போது அந்த ஸ்கின் வந்து இட் ரீகெயின்ஸ் தட் டெக்ஸ்சர் கொஞ்சம் ப்ளஸ் திக்னஸ். ஸோ அந்த திக்னஸ் வரும்போது அந்த பிளட் சப்ளைல இன்க்ரீஸ் ஆகும்போது இட் இஸ் ரிசப்டபிள். நம்ம ஹேர் எடுத்து வச்சோன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதான் பண்ணும். ஃபர்ஸ்ட் வி மேக் தட் பெட்டர். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ் வெயிட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் ஹேர் வந்து எடுத்து அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். ஆனால் நம்ம ரெகுலர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி இது பண்ண முடியாது, ஒரே டைமில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு வரும். ஒரு 6 months ஒன்ஸ் தேவைப்படலாம். ஸோ அது ஓரளவுக்கு டென்சிட்டி வந்துருச்சு, அதுக்கப்புறம் தென் வி ஸ்டாப். பட் நல்ல ரிசல்ட் வந்து கேன் பிரிங் ப்ரொவைடட் த ஸ்கின் இஸ் குட் இனஃப். ஸோ தட் இஸ் கால் போஸ்ட் பர்ன் ஸ்கார் அலோபீஷியா. அதனால அதே மாதிரி நம்மளுக்கு ஈவன் நம்மளுக்கு அடிப்பட்டு ஏதாவது ஸ்கார் ஆனாலும் நம்ம அதை பர்டிகுலர்லி இப்போ மீசையில் இந்த லிப்பில் வந்து கட்டாயி அந்த இடத்துல ஒரு ஸ்கார் வந்திருக்கும். இப்போ மீசை மென்னா இருக்காங்கன்னா அந்த இடத்துல மட்டும் வி கேன் ரீப்ளேஸ் த ஹேர். அது வந்து நம்ம பியர்டில் இருக்க ஹேரை எடுத்து இங்கே வைக்கலாம். ஏன்னா இதோட டெக்ஸ்சரும் ஒரே மாதிரி இருக்கும். தட் ஆல்சோ கேன் பி டன். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் மேல் பேட்டர்ன் பால்னஸாக இல்லாத அலோபீஷியஸ்.